ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு எமோஷ்னல் மூமெண்ட் நம்ம இந்தியன்ஸ்க்கு இப்போது. ஸோ பஹல்காம் அட்டாக் அப்புறம் நம்ம இப்போது திருப்பி அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். சோல்ஜர்ஸ் எல்லாருமே அவங்களுடைய லீவெல்லாம் கேன்சல் பண்ணிவிட்டு தே ஆர் கோயிங் டு த ஆர்மி. ஸோ உண்மையிலே இது ஒரு டஃப் சுச்சுவேஷன், இது யாரும் மறுக்க முடியாது. பெண்களுக்கு ஒரு அநீதி நடந்தால், ஒரு தேசத்தில் பெண்களுக்கு அநீதி நடந்தால் அதனுடைய பதில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு இந்தியா ஒரு முன்னுதாரணம். ரெண்டு பெண்களை முன்னிறுத்தி நீங்கள் எத்தனை பெண்களை கதற வச்சிங்கடா, 2 பெண்களை அவங்க முன்னாடி நிற்க வச்சு உங்களை உருக்குலைக்கிறேன் பாரு அப்படிங்கிற அந்த ஒரு ஃபேஸில் கண்ணகி, திரௌபதி இவங்களெல்லாம் பார்த்த தேசம் நம்ம தேசம். ஒரு பெண்ணினுடைய பவர் என்ன அப்படிங்கிறது நமக்கு தான் தெரியும். ஒரு பெண் மேலே கை வச்சால் அந்த நாடு எப்படி சின்ன பின்னமாகும் அப்படிங்கிறத இப்போ நம்ம காட்டிகிட்டு இருக்கோம். ஸோ நம்ம சோல்ஜர்ஸ் ராப்பகலாக நமக்காக நம்ம இங்கே தூங்கிட்டு இருக்கோம். ஆனால் ராப்பகலாக நம்ம மேலே ஒரு சின்ன கீறல் கூட படாமல் நம்மளை எப்படி காப்பாற்றணுமோ அவங்க காப்பாற்றிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஒரு சுச்சுவேஷனில் நம்ம என்ன பண்ண முடியும்? நம்மளால் போய் போர்க்களத்தில் நிற்க முடியாது, நின்று அட்டாக் பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணலாம்? காலையிலையும் ராத்திரியும் தினமும் நம்முடைய பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், those who are fighting in the border for us, please pray for them. So I am moving emotional. என்னால் டீயர்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியல. ஸோ வி கேன் அட்லீஸ்ட் நம்மளால் பண்ண முடிஞ்சது அவங்களுக்காக ப்ரேயர் பண்ணலாம். அவங்களுக்கும் ஒரு ஃபேமிலி இருக்குது. ஸோ அந்த ஃபேமிலிக்கு அவங்க ரொம்ப முக்கியம். ஸோ நம்மளை காப்பாற்ற போகிறதுக்காக இறங்கக்கூடிய ஒவ்வொரு சோல்ஜர்ஸும் இந்த போர் முடிஞ்சு நல்லபடியாக அவர்களுடைய வீட்டிற்கு, அவருடைய குடும்பத்திற்கு போகணும். பல ஆண்டு காலம் அவங்க வாழணும். அதே சமயம் ஒரு தைரியமான பிரதமரை நம்ம தேசம் கொண்டிருக்கு அப்படிங்கிறதுல இந்த சமயம் எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கு. ஒரு கோழையாக இல்லாமல் என் நாட்டை நீ கை வச்சனா என்ன ஆக தெரியுமா அப்படிங்கிற கோபம் அன்னைக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய முகத்தில் தெரிஞ்சுது. ராத்திரி முழுக்க உட்காந்து என்ன நடக்குது அப்படிங்கிறத கண் கொட்டாமல் பார்த்துருக்கேன். ஸோ இத்தனை பேர் நமக்காக போராடும்போது நிச்சயமாக நம்மளை யாராலும் வீழ்த்த முடியாது. புண்ணிய பூமியான இந்த பாரத தேசத்தில் பெண்ணாய் பிறப்பதற்கு நிச்சயமாக நாம் மாதவம் செய்திருக்க வேண்டும். நன்றி.